நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நாளை தினம் சுக்கிர ஜெயந்தி. இந்த சுக்கிர ஜெயந்தி அன்று ரூபாய் 10 செலவில் இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வையுங்கள். பணம் பல மடங்கு சேரும். நம்மளுடைய பண வரவு அதிகரிக்கணும், நம்மளுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளை தினத்தை தவற விடாதீங்க. ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள். அதே மாதிரி புரட்டாசி மாதம் 2ஆம் வெள்ளி. இந்த 2ஆம் வெள்ளி வழிபாடு என்ன செய்யணும், கணவன் மனைவி நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கிறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். புரட்டாசி 2ஆம் வெள்ளி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு. இந்த வழிபாடு செய்கிறதுனாலும் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவானோட அருள், மகாலட்சுமி தாயோட அருள் ஒரு சேர நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய பொருளை வாங்கி நீங்கள் பூஜையில் நாளை தினம் கண்டிப்பாக வையுங்க. ஒரு சில நாட்களே உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொருள் என்ன, அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி 2ஆம் வெள்ளி வழிபாடு, இந்த மாதிரி பல விஷயம் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ நாளை தினம் அப்படி என்ன ஸ்பெஷல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஒரு ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ முதல்ல நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் சுக்கிர ஜெயந்தி அப்படின்றது என்னென்னா, சுக்கிர பகவானோட பிறந்த நாள் தான் சுக்கிர ஜெயந்தியை வழிபாடு சேரும். ஸோ திடீர் அதிர்ஷ்டம் நம்ம கிட்ட வரணும், பண பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும், அதற்கான பண வரவு நமக்கு தேடி வரணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ நாளை தினம் நீங்கள் இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜையில் வைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சுக்கிர பகவான் அருள், மகாலட்சுமி அருள் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நாளை தினம் எப்படி வழிபாடு செய்யணும், என்ன மந்திரங்கள் சொன்னால் உங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன் கொடுக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இப்போ நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சுக்கிர ஓரை அப்படின்றது காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் நம்ம எப்பொழுதும் போல் சுக்கிர ஓரையில் வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்பு வாங்கி வைத்து வழிபாடு செய்வோம். ஸோ அது இல்லாமல் இப்போ சுக்கிர பகவான் அருள் நமக்கு தேவை, மகாலட்சுமி அருள் வேணும் அப்படின்றவங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்க. உங்ககிட்ட பணம் சேர்றது யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ அந்த பொருள் என்னென்னா மொச்சை பயிறு, மொச்சைக்கொட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மொச்சை பயிறு, இதை வாங்கணும். ஸோ இது கிலோ கணக்கில் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியம் கிடையாது. லூஸ்லேயுமே நிறைய கடைகளில், மளிகை கடைகளில் கிடைக்கும். ஸோ 100 கிராம், 50 கிராம் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு வாங்கினாலும் போதுமானது. ஆனால் நாளை தினம் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வாங்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே சுக்கிர பகவானுக்குரியது. அதுலேயும் மொச்சை பயிறு சுக்கிர பகவானுக்குரிய ஒரு பொருள். ஸோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி பூஜையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பதிவுகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரவும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம எப்பொழுதுமே ஒரு பவுலில் மொச்சை பயிறு போட்டு பூஜையில் வைக்க சொல்லியிருப்போம். அது ஒரு மாதிரி வண்டு வர மாதிரி இருக்குது, பூச்சி அரிச்சிருச்சுன்னா அதை மறுபடியும் மாற்ற சொல்லியிருப்பேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நாளை தினம் அந்த ஆல்ரெடி போட்டிருக்கக்கூடிய அந்த மொச்சை பயிரை நீங்கள் மாற்றலாம். ஸோ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பூஜையில் வைக்கவே இல்லை அப்படின்றவங்க, ஸோ புதியதாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறன்றவங்க நாளை தினத்தை நீங்கள் தவற விடாமல் வைங்க. இதை பூஜையில் நாளைக்கு மட்டும்தான் வைக்கணுமானா இதை அப்படியே நீங்கள் வச்சிடலாம், பூஜை அறையிலேயே இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மொச்சை பயிருக்கு ஊதுபத்தி, கற்பூர ஆரத்தி காமிக்கலாம். ஸோ அந்த இடத்துல பூஜை அறையில் இந்த மொச்சை பயிர் இருக்கும் பொழுது உங்ககிட்ட வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். மற்றபடி நம்ம கல்லுப்பு எப்பொழுதும் போல் பூஜையில் வாங்கி வைத்து வழிபாடு செய்துட்டு நம்ம வீட்டில் எங்கே கல்லுப்பு வைக்கிறோமோ அந்த இடத்துல எடுத்து போய் வச்சிடலாம். அதே மாதிரி மொச்சை பயிருமே நீங்கள் நிறைய வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் சும்மா ஒரு கைப்பிடி அளவு மட்டும் ஒரு பவுலில் போட்டு அதை அப்படியே பூஜையில் வச்சுருங்க. மற்ற அந்த மொச்சை பயிரை நீங்கள் கிச்சனில் நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அங்கே மாற்றிக்கலாம். ஸோ நாளை தினம் பூஜையில் மொச்சை பயிர் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை குறிப்பாக எந்த நேரத்தில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சுக்கிர ஓரையில் முடிஞ்சிச்சுன்னா அந்த நேரத்தில் வாங்குங்க. 6 to 7, இல்லை மதியம் 1 to 2, இரவு 8 to 9 அந்த நேரங்களை வாங்க முடியல அப்படின்றவங்க ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களை பயன்படுத்திக்கோங்க. மற்ற நேரங்களில் வாங்கி நீங்கள் பூஜையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இதை நாளை தினம் மட்டும் தான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையிலும் நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு வாரமே வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு அப்படி இல்லைனா மொச்சை பயிர் இல்லை இரண்டுமே வாங்க முடியும்னா இரண்டுமே வாங்கலாம். வாங்கி பூஜையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும், பண வரவு உங்கள்கிட்ட தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு வாரமும் செய்ய முடியாதவங்க கூட இந்த மாதிரி வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த சுக்கிர ஜெயந்தி இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் வாங்கி வைத்து பூஜையில் வழிபாடு செய்யலாம். ஸோ முடிஞ்சவங்க வாரம் செய்யலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் செய்யலாம். சுக்கிர ஜெயந்தி அப்படின்றது சுக்கிரனோட பிறந்த நாள்னு சொல்லியிருக்கேன். ஸோ வருடத்தில் ஒரு தடவை தான் வரப்போகுது. இந்த நாளை நீங்கள் தவறாமல் சுக்கிரனுக்குரிய பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிர பகவான் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
நாளைய தினம் இந்த 2 பொருளில் ஏதாச்சும் ஒரு பொருள் கண்டிப்பாக வாங்கி வைங்க. அப்படி முடிஞ்சிச்சுன்னா 2 பொருளுமே வாங்கி வழிபாடு செய்யுங்க. ஒரு பவுலில் மொச்சக்கொட்டை போட்டு எப்பொழுதுமே நீங்கள் பூஜை அறையில வைங்க. அப்படி அந்த பவுலில் வைக்க முடியலனா கூட நீங்கள் நாளைய தினம் அந்த பொருளை மட்டுமாச்சும் எப்படியாச்சும் வாங்கிடுங்க. வாங்கி வைத்து வழிபாடு செய்ததுக்கப்புறம் சமையலில் வச்சு நீங்கள் எப்பொழுதும் போல் உங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அதற்கு கூட உங்ககிட்ட பணம் சேர்றதுக்கான அந்த வாய்ப்புகளும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம புரட்டாசி 2ஆம் வெள்ளி வழிபாடை பார்க்கலாம். ஸோ வீட்டில் நல்ல ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், இன்னும் வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றதுக்காக இந்த புரட்டாசி 2ஆம் வெள்ளி வழிபாடை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப எளிமையான விஷயம் தான். ஸோ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே ஒவ்வொரு நாளுமே ரொம்ப விசேஷமானது. அதில் 2ஆம் வெள்ளி அப்படின்றப்ப வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சுக்கிர ஜெயந்தி அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா சந்திரன் அவருடைய சொந்த வீடான கடகத்தில் வீற்றிருக்கிறார். அதே மாதிரி புதன் பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த வீடான கன்னியில் வீற்றிருக்கிறார். சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான துலாமில் வீற்றிருக்கிறார். சனி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீற்றிருக்கிறார். இப்படி 4 கிரகங்களுமே அவங்களுடைய சொந்த வீட்டில் வீற்றிருப்பது ரொம்ப விசேஷமானது. ஸோ இந்த மாதிரி நாளை தினம் இந்த 4 கிரகங்களுமே அவர்களுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க, வீற்றிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளில் புரட்டாசி 2ஆம் வெள்ளியும் சேர்ந்து வந்திருக்கு. பெருமாளுக்குரிய இந்த புரட்டாசி மாதம் சுக்கிர ஜெயந்தி இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது. மகாலட்சுமி தாயாருக்குரிய ஒரு வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் எளிமையாக வீட்டில் எந்த வழிபாடு செய்தாலுமே உங்களுக்கு அது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செய்யலாம். சண்டைகள் இல்லை, சச்சரவுகள் இல்லைனாலுமே குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும், நல்ல ஒரு மங்களகரமான ஒரு குடும்பமாக வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிலைத்து இருக்கணும் அப்படின்றவங்க இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். ஏன்னா இந்த 4 கிரகங்களுமே அவர்களுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறது, வீற்றிருக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதனால தான் இந்த நாளை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சண்டை, கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய முருகர் கோவில் இருக்கும் பார்த்தீங்களா, முருகன் கோவிலுக்கு முருகன், வள்ளி தேவனை 3 பேருக்குமே ஒரு மாலை வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி 27 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. 27 புது அகல் விளக்காக இருக்கணும். 2 திரி போடுற மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். ஸோ இந்த 27 அகல் விளக்குமே மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வீட்டில் கூட ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ 2 திரி ஒவ்வொரு அகல் விளக்குமே 2 திரி ஒன்றா இது பண்ணிவிட்டு அதில் முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 27 விளக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க, விளக்கேற்றுங்க. 27 முறை முருகப்பெருமானை சுற்றி வலம் வாங்க. ஸோ இது மாதிரி செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு மங்களகரமான ஒரு வீடாக உங்கள் வீடு மாற ஆரம்பிக்கும். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷமான ஒரு வீடாக உங்கள் வீடு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க 27 பேருக்கு அன்னதானம் நீங்கள் வாங்கி தரலாம். அப்படி 27 பேருக்கு செய்ய முடியலனாலும் ஒற்றைப்படையில் வரா மாதிரி ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காச்சும் நீங்கள் அன்னதானம் வாங்கி கொடுப்பது ரொம்பவே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி இதில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தோஷம் அனைத்துமே சரியாகும். அது மட்டும் இல்லை, சேரக்கூடாத நட்சத்திரம் ஏதாச்சும் சேர்ந்துருக்கு வீட்டில் அப்படின்னாலுமே அதனால் ஏற்படக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள், இந்த நட்சத்திரம் சேர்ந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே அதனால் ஏற்பற்றக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பம் இது எல்லாமே நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் பெண் சாபம் ஏதாச்சும் இருந்தாலும் அந்த சாபம் நீங்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வந்துவிடுவாங்க. ஸோ மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வந்தாவே அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். செல்வ செழிப்போடு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ நாளைய தினம் முருகப்பெருமான இந்த மாதிரி நீங்கள் 2ஆம் வெள்ளி புரட்டாசி 2ஆம் வெள்ளி வழிபாடு செய்கிறப்ப குடும்பத்தில் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உங்ககிட்ட உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ நாளை தினம் வீட்டில் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி 27 விளக்கு வைத்து வழிபாடு செய்ய முடியல, கோவிலுக்கு செல்ல முடியலனாலுமே நீங்கள் வீட்டில் எளிமையாக முருகப்பெருமான் நினைச்சு வழிபாடு செய்யுங்க, மகாலட்சுமி தாயாரை நினைத்து வழிபாடு செய்யுங்க, சுக்கிர பகவானை மனதார நினைச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சவங்க கோவிலுக்கு செல்லலாம், முடியாத பட்சத்தில் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்பொழுதும் போல் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த புரட்டாசி 2ஆம் வெள்ளி வழிபாடு ரொம்ப விசேஷமானது. ஏன்னு உங்களுக்கு ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைய தினம் கடகராசி அன்பர்கள் இந்த மாதிரி நீங்கள் புரட்டாசி 2ஆம் வெள்ளி முருகப்பெருமான் கோயிலில் சென்று வழிபாடு செய்கிறது உங்களுக்கு இன்னும் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எல்லா ராசியினருமே செய்யலாம். எல்லா ராசியினருமே நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா நட்சத்திரங்களுக்குமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த நாளைய தினம் சுக்கிர ஜெயந்தி புரட்டாசி 2ஆம் நாள் வழிபாடு. ஸோ நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வீட்டில் எளிமையாக என்ன மந்திரம்
பரிகாரங்கள் சொல்லலாம், சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கிறதுக்கு என்ன மந்திரம் சொல்லலாம், எப்படி வழிபாடு செய்யலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.